ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஹூஸ்டவுனில் வந்து நாங்கள் சயின்ஸ் மியூசியம் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் டவுனில் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து ஹாஃப் டேக்கு தான் பிளான் பண்ணோம். ஏன்னா பாஸ்டனில் நாங்கள் வந்து அந்த சயின்ஸ் மியூசியம் போனனால ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய மியூசியம். இதுக்கு வந்து ஒரு நாள் ஆகும் கம்ப்ளீட்டாக. நம்ம மார்னிங் வந்தோன்னா கண்டிப்பாக ஈவினிங் வரைக்குமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. அப்புறம் தான் நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இது வந்து யுஎஸ்ஏயில் வந்து டாப் 10 மியூசியத்தில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் வந்து இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸு. அதில் பார்த்திங்கன்னா யூனிக்கான அந்த ஸ்டோன்ஸு, சில டைமண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதை பார்க்குறப்பே தெரிஞ்சு அதெல்லாம் வந்து மில்லியன்ஸில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து செக்யூரிட்டி இருந்தாங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து செக்யூரிட்டி வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது போக இந்த டைனோசர்ஸோட ஃபாசில்ஸு, அதோட கலெக்ஷன்ஸு, அப்புறம் இந்த மெரைன் அனிமல்ஸு, ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க. அதான் 4 ஃப்ளோர் இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வேணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த 1 டே வரும். அது போக காக்ரல் பட்டர்ஃப்ளை சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குமாம்மா. அதுக்கு வந்து தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது நாங்கள் எடுக்கலை. நாங்கள் வந்து மியூசியத்துக்கு மட்டும்தான் எடுத்தோம். ஸோ நாங்கள் மியூசியம் பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் அங்கெல்லாம் போகல. அது வந்து இன்னொரு டே தான் பிளான் பண்ணணும் நாங்கள். ஸோ அது போக பிளானிட்டேரியம் இருக்குது. அப்புறம் வந்து ஜெயின் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நான் பண்ணுறேன் பாரு. ஆயிடுச்சு அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் அந்த பீரியாடிக் டேபிள் அதோட ஸ்டஃப் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பீரியாடிக் டேபிளில் நம்மளுக்கு தெரியும் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் அந்த இதை வந்து வச்சுருந்தாங்க, ஸ்டஃப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது போக வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் கூட இருந்துச்சு. சில ரியாக்ஷன் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இந்த இது பெண்டுலம் வந்து நான் பாஸ்டன்லேயே காட்டியிருப்பேன். இது வந்து நம்ம ஏர்த்தோட ரொட்டேஷனை வந்து காட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது வந்து நம்ம பாஸ்டன்லேயே பார்த்தோம். இங்கே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைனோசர்ஸ் அந்த ஃபாசில் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருந்தாங்க. அது போக வந்து இந்த மம்மி இது வேறு தனியாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக எஜிப்ஷியன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த எஜிப்ஷியன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட திங்ஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது போக 2-3 கொஃபினும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா என்ன சொல்கிறது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா போன்ஸ், அந்த பஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டைனோசரோட போன்ஸு இதை வந்து அப்படியே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க.
அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மெரைன் அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆன ஒன்று. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ இருந்துச்சு. நிறைய இதுக்கு எனக்கு நேமே தெரியல. ஒவ்வொன்றும் போட்டிருந்தாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ இருந்துச்சு. என்னால் எல்லாத்தையுமே பார்க்க முடியல. ஸோ நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆன அந்த ஃபாசில்ஸ் அதை தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இது நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோம். அங்கேருந்து அந்த டாப் வியூ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணேன். இது பார்க்க வந்து அந்த கலர்ஃபுல் லைட்டில் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. அதனால் அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் வந்தது வந்து இந்த டெக்ஸஸ் வைல்ட் லைஃப்ன்ட்டு அதோட வைல்ட் லைஃபோட அந்த அனிமல்ஸ் ஃபுல்லாக எல்லாமே டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க. தனித்தனியாக அந்த மாடல்ஸ் மாதிரி இதுவுமே நிறையா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து இது ஃபுல்லாக எனர்ஜி ரிலேட்டட். இந்த ஃப்ளோர் லாஸ்ட் ஃப்ளோரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் சயின்ஸ் ரிலேட்டடான எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இந்த எனர்ஜி கன்சப்ஷன்ஸு எல்லாமே விண்மில்லு அந்த மாடல்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்யூச்சரில் அந்த கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த ஃப்ளையிங் கார்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாடல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.